Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1001 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல குயினை காலி பண்றதுக்காக ரேக்கும் ஹூஸ்குவும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டானுங்க. அவனுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா ஐயோ எனக்கு சாகருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கும் போது ஹூஸ்கு நீ ரொம்ப கேவலமா நடிக்கிறேன்னு சொல்லி ட்ரேக்கோட கையில சுற்றுவான். மேட்டர் என்னன்னா ட்ரேக் ஒரு துரோகின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட டிராமா தான் இது. குயின் எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பயந்துட்டு இருக்க போறான். ஓவர் ஆக்டிங் பண்ணும் போதே டவுட் ஆச்சு. ஆக்சுவலா நான் நம்பிட்டேன். சரி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரேக்கும் சமாளிக்கிறதுக்காக என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு வேற சொல்லுவானா. அந்த டைம்ல தான் ஹாக்கின்ஸ் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுவான். என்னன்னா நாளைக்கு வரைக்கும் ஒருத்தன் சர்வே ஆகிறது கஷ்டம் தான் சொன்னால அது வேற யாரும் இல்ல நம்ம ட்ரேக் தான். 1% சான்ஸ் தான் இருக்குதாமா. அதை சொல்லதான் வந்தானாமா. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சம்பவங்கள் நடந்துருச்சு. முதல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ தாண்டா எங்களுக்கு சொல்லணும். நாங்கெல்லாம் அனிமல் கிங்டம் பைரட்ஸுங்கடா. ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரியாமையா நாங்க அவ்வளவு அசால்ட்டா இருப்போம். சைல்டிஷ் பாய் அப்படின்ட்டு குயின் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். மொத்தத்துல ட்ரேக் தொக்கா மாட்டிட்டான். என்ன எதுக்குடா சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டா லாவ ஃப்ளவர் கேபிட்டல்ல புடிச்சிட்டாங்க. ஆனா அவனை இவன் தான் காப்பாத்தி விட்டுருக்கான். ஏன் பண்ண அப்படி இப்படின்னு நோண்டுவானுங்க. அட நம்ம லா தப்பிச்சு போகும்போது கடைசியா ஒருத்தங்கிட்ட பேசிட்டு போயிருப்பான் பாத்தீங்களா, அது இவன் தான். அங்கதானே ஹாக்கின்ஸும் இருந்தான். அப்பவே அவனுக்கு டவுட் ஆச்சு இவனா தான் இருக்கும்னு. கடைசியில மாட்டிட்டான். அதுக்கப்புறம் ட்ரேக் பாத்தீங்கன்னா சமாளிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுக்கு யாரும் அதை கேட்கற மாதிரியே இல்ல. உன்னை கொல்லாம விட மாட்டோன்னு திருப்பி அதே தான் சொல்லுவானுங்க. அண்ட் இவன் தனியா வந்திருக்கானா இல்ல கூட்டத்தை கூப்பிட்டு வந்திருக்கானான்னு தெரியணுமே. நீ யாரு எதுக்காக இங்க வந்த அதெல்லாம் ஒழுங்கா சொல்லிரு, இல்லன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும் பானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி 3 பவர்ஃபுல்லான ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. கையில வேற இப்ப அடிபட்டுருச்சு. இவன் என்னதான் முக்குன்னு முக்கி சண்டை போட்டாலும் கடைசியில கொன்றுவானுங்க. சமாளிக்கவும் முடியாது. அதனால ஓப்பனாவே சொல்லிடுவான், நீங்க என்னதான் இனி அடிச்சே கொன்னாலும் சரி என் வாயில இருந்து ஒரு உண்மை கூட வெளியில வராது. தாராளமா இனிய கொன்னுகங்கன்னிடுவான். ஆனா குயின் இவனை கொல்ல போறது இல்ல, பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறானாமா, பிசிக்கலாவும் மென்டலாவும். இதுக்கு தயாரா கண்ணாம்பான். அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா அந்த ஓரோட வெப்பனை காலி பண்ணிட்டாங்க. அது பேபேன்னு முழிச்சிட்டு இருக்குது. அது முழிக்கிறதையாடா நின்னு வேடிக்கை பாப்பீங்க. அந்த டைம்ல ஒரு 4 வெட்ட போட்டீங்கன்னா அதோட சோழி முடிஞ்சிட போகுது. ஆனா அது அடி ஒன்னொன்னு இடிமா இருந்தவன கொஞ்சம் பதறானுங்க. தப்பு இல்ல. இப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னா லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால டெஃபினட்டா நம்ம ஜெயிப்போம்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஒன்னு லூஃபி இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண சம்பவம் எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையே, இதுக்கு முன்னாடி ஒரு பெருச்சாலியா இதே மாதிரி பொழந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண போவான். அப்ப அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதான் அந்த ஓர பொழந்து கட்டுறதுக்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்து சம்பவம் பண்ணாங்களே, அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு வைங்க. என்ன அந்த டைம் லூஃபி மத்தவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. இப்பதான் அந்த 2 வருஷம் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அப்பாவனை காலி பண்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது ஜோம்பி என்னதான் அடிச்சாலும் சொரண உணர்ச்சின்னு ஒண்ணும் இருக்காது. பட் இந்த ஊர் அந்த மாதிரி இல்ல. சைஸ் பெருசு அவ்வளவுதான். நான் அடிச்சா கண்டிப்பா செத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவான், பொழந்து கட்டியே தீர்வேன்னு வெறிகுண்டு அதை அட்டாக் பண்ண போனா அது இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவான். ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் உயிர் போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து பய பவுன்ஸ் மேனா மாறிடுவான். ஆமா எதுக்கு இப்போ லூஃபி இந்த வேண்டாத வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜோரோவோட என்மா பிளேடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஒரு போடு போட்டானா போதும், இது 2 விழுந்துரும், பஞ்சாயத்து ஓவர். ஜோரோ டயர்டானா கூட கொஞ்ச நேரத்துல ரெக்கவர் ஆயிடுவான். ஆனா லூஃபியோட நிலைமையே வேற. அவன் கைடோ கூட எதிர்த்து நின்னு சண்டை போடணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மான்ஸ்டருக்கெல்லாம் போய் 4th இயர் எடுத்தானா அப்ப கைடோ கூட சண்டை போடும்போது அவன் பாடியில என்ன இருக்க போகுது, என்ன பண்ண போறானோ. நம்ம யோகரோ பார்த்துட்டு மிரண்டுட்டாரு. மறுபடியும் அந்த உருவத்துக்கு மாறிட்டானான்னு. அவனை அப்படி பார்க்கும்போது காட் ஆஃப் ஃபயர் மாதிரியே இருக்குது. அப்படியே மின்னல் வேகத்துல அதோட அட்டாக்ல எல்லாம் எஸ்கேப் ஆகி அட்டி துவச்சு எடுத்துட்டு இருப்பான்னு வைங்க. இங்க ட்ரேக் எப்படா தப்பிக்கலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அட இங்க இருக்க எல்லாத்தோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு இங்க இருந்து ஓனாலும் அனிமல் கிங்டம் பைரட்ஸ் டெஃபினட்டா ரவுண்டு கட்டி இவனை புடிச்சிருவாங்க. சரண்டர் ஆனாலும் குடும்பப்படுத்தியே கொள்ளுவானுங்க. அதனால என்ன பண்ணலாம்னு பயங்கரமா பிரைனை போட்டு கசகிட்டு இருப்பான். இங்க குயின் ஏதோ இவனே எல்லாத்தையும் பண்ண மாதிரி. என்னப்பா கண்ணு நீயா சொல்றியா இல்ல நாங்களா சொல்ல வைக்கட்டுமா? சரி ஓகேன்ட்டு ட்ரேக்கும் நானே சொல்லிடுறேன்பா. அப்போ டார்ச்சர் பண்ண தேவையில்லை போலியங்கும் போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுக்கணும்பா. என்ன கிஃப்ட்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து பாம்பை தூக்கி குயினோட மூஞ்சிக்கு நேரா வீசிடுவான். அவ்வளவுதான் பட்டால்னு வெடிச்சு எல்லாம் தெரிச்சிருவானுங்க. இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அவனோட பாடியை டைனோசரா மாத்திக்குவான்னு வைங்க. அதனால அவனுக்கு எதுவும் ஆகாது. இப்ப இவன் இருக்க நிலைமையில இங்க இருந்து திரும்பி நேவி கிட்ட எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கப்பல் எடுக்கணும், அதை ஓட்டிக்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் போய் சேரணும். ஓ மை காட் அது பெரிய டிபிகல்ட்டி. வேற ஏதாவது தான் பிளான் பண்ணும். ஆனா எனக்கு இன்னும் ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கதவை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில குதிப்பான். அதே நேரம் இங்க லூஃபி பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரா அடிக்க
அடிக்க வந்துட்டு இருப்பான். குறுக்கால இன்னொரு பெரிய மான்ஸ்டர் வரும். அந்த மான்ஸ்டருக்கு மேலதான் எக்ஸ்ட்ரேக்கு மேல இருந்து குதிச்சிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மான்ஸ்டரா அடிப்பானுங்க. ட்ரேக் மேல இருந்து வந்ததுனால மண்டையிலே போடுவான். நம்ம பையன் கீழே இருந்து வந்ததுனால இன்னொரு மான்ஸ்டரோட வாயிலேயே போடுவான். எப்படி கீழே மேல அடிச்சல அவ்வளவுதான். மிச்சம் இருந்த ரெண்டுத்தையும் அசால்ட்டா காலி பண்ணியாச்சு. எல்லாருமே ஒரு செகண்ட் பார்த்து அசந்து போயிட்டாங்க. எப்படா ஒரே அடியில இவ்வளவு பெரிய உருவத்தை சாச்சாங்கன்னு. இப்ப பெரிய பாரமே குறைஞ்சு போச்சு. அண்ட் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, டொபிரோப்போ சேர்ந்தவன் எதுக்கு அதை போட்டு அடிச்சான்னு. ஆக்சுவலா ட்ரேக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது. யாரு மேலன்னா லூஃபி மேல. அவனை பத்தி கோபி இவங்கிட்ட நிறைய சொல்லியிருப்பான். சோ இப்ப இருக்க நிலைமைக்கு இவன் கூட சேர்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட கீழே விழ சொல்லுவான். நான் வந்து இப்ப அவங்களை எதிர்த்து தனியா சண்டை போட வேண்டிய நிலைமை. அது ஏன் என்னன்னு என்னால இப்ப வெளியில சொல்ல முடியாது. அதனால நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு உடனே லூஃபியே செம ஷாக்காகி கத்த ஆரம்பிச்சிருவான். ஆமா, அடுத்தடுத்து வாண்டாடா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்களே. இனி இதுக்கப்புறமா ஆளுங்க வந்து சேர போறாங்களா இல்ல இதோட முடியுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.